அந்த காட்டின் நடுவில் ஒரு பெரிய மரத்தின் மேல் நம் குறுங்கு தாத்தா தூங்கிக் கொண்டு இருந்தார். வெள்ளை புருவம், சின்ன கண்ணாடி, எப்போதும் போல சிரித்தபடியே. அதே நேரம் குட்டி என்ற ஒரு சின்ன குரங்கு கிளையிலிருந்து கிளைக்கு துள்ளி குதித்து விளையாடிக் கொண்டிருந்தான், சுறுசுறுப்பா. ஆனா திடீர்னு குட்டி மேலே பார்த்ததும் அவன் கண்கள் பித்தெழுந்து போச்சு. தாத்தா தூங்கிக் கொண்டிருக்கிற கிளையின் மேல ஒரு பசப்பான ஜாக் ஃப்ரூட் ஜிலு ஜிலுன்னு ஆடிக்கொண்டிருந்தது. ஐயையோ, இது கீழே விழுந்தா தாத்தாவுக்கு ஆபத்து என்று குட்டி குரங்கு பயந்து போனான். அவன் வேகமா ஓட ஆரம்பிச்சான், துள்ளி குதித்து தாவி பாய்ந்து. ஆனா ஓஹோ, ஒரு பச்சை புல்மேல் கால் வைத்ததும் சழுக்கன்னு வழுக்கியே. தாத்தா அத்தனைக்கும் என அமைதியா தூங்கிக்கிட்டே இருந்தார். எதுவுமே அதே சமயம் ஜாக் ஃப்ரூட் கட் என்று ஒலி செய்து கீழே விழ ஆரம்பிச்ச. குட்டி குரங்கு முழு ஜோருக்கு தாவி தாத்தாவை தள்ளி காப்பாற்ற முயற்சிச்சான். இருவரும் கிளையிலிருந்து கீழே விழுந்தார்கள். ஆனா அதிர்ஷ்டமா கீழே பெரிய இலைகள். பூப் என்று மெதுவா தரையில் இறங்கிவிட்டார்கள். அடுத்த நொடிதான் ஜாக் ஃப்ரூட் பேங் என்று கிளையில் மோதி படபடன்னு விழுந்தது. ஒரு காலத்திலே பெரிய பச்சை காட்டின் நடுவில் அனந்தவனம்னு ஒரு அழகான இடமிருந்தது. அந்த காட்டுல மழை பெய்தா எல்லா மரங்களும் ஆடி, மலர்கள் சிரிச்சு, பறவைகள் பாடும். அதுல ஒரே ஒரு மயில் இருந்தது. பெயர் மயூரா. மயூரா எல்லாருக்கும் அழகானவள். அவளுடைய இறகுகள் மானவில் போல ஒளிரும். ஆனால் மயூரா ஒரு சிறிய ரகசியம் வைத்திருந்தாள். அவளுக்கு தன் குரல் பிடிக்காது. அவள் பாட முயற்சி செய்தால் மற்ற பறவைகள் சிரிச்சிடும். ஏய் மயிலே, உன் குரல் குரங்கின் சத்தம் மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிடும். அது கேட்ட மயூரா மனசு உடைஞ்சிடும். அவள் ஒவ்வொரு நாளும் வானத்தை பார்த்து, ஏன் நான் இப்படி இருக்கணும், என் குரலும் அழகா இருந்தா என்னா இருந்திருக்கும் என்று நினைப்பாள்.